அரசியலில் ஒதுங்குவதும் ஓய்வெடுப்பதும் தற்கொலைக்கு சமம். திமுக அதிமுக என்ற களத்தை சாதியவாத மதவாத சக்திகள் பிடித்துவிடக்கூடாது என்பதே தமிழ்நாட்டின் விருப்பம். அதற்கு முரணாகவே நடக்கிறது அதிமுக. பாஜகவுக்கு வலு சேர்த்து அன்றும் பாமகவுக்கு வாய்ப்பளித்து இன்றும் களத்தை இழக்கிறது. அரசியலில் ஒதுங்குவதும் ஓய்வெடுப்பதும் தற்கொலைக்கு சமம். உங்கள் ட்வீட் அது. வியூகத்தை போய் நீங்கள் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு மதிப்பிடுறீங்களா? விட்டு பிடிக்கிறாரா எடப்பாடின்னு கேட்குறீங்க. அரசியலில் விட்டால் பிடிக்க முடியாது. அதுதான் அரசியல். ஒரு தடவை நம்ம நிலையை விட்டு கொடுத்துட்டோம்னா திரும்ப நாம் அந்த இடத்துக்கு வருவதற்கு அவ்வளவு எளிதில் வந்துவிட முடியாது. 2011 உதாரணம் சொல்றாரு. பெண்ணாகரத்தில் பாமக 2ஆம் இடம், டெபாசிட்டை இழக்கிறாங்க. அதிமுக உள்ளிட்ட 29 கட்சிகள் 2011 ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்கல்ல ஒரே வருஷத்துல. 91 திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. 96 அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திமுக ஆட்சி, திரும்ப அதிமுக ஆட்சி, அப்புறம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. ஆர்கே நகரில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க, திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்க. திமுக அதிமுக மாறி மாறி தோல்வியை சந்திப்பது இருமுனை போட்டியாக தமிழ்நாடு இருந்தது என்பது வரைக்கும் சரி. அதிமுகவுடைய ஆட்சியில் திமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதும், திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதும் நடந்திருக்கு. கலைஞர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த கால சூழலுக்கு சரி. இன்னைக்கு அப்படி இருக்கா களம்? இந்த காலத்துக்கு பொருந்தும். இன்னைக்கு திமுக அதிமுக என்று இருந்த களத்தை இன்னைக்கு பாஜக பாமக மெல்ல பிடிச்சுக்கிட்டு வர்றாங்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. பாஜக மிகப்பெரிய அளவுக்கு கீழே வேறு உண்டி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவை பலவீனப்படுத்தி. ஏன்னா அதிமுகவோட அணி சேர்ந்து அவங்க அதிமுகவை பலவீனப்படுத்தி இருக்காங்கிறது அதிமுக முன்னணி தலைவர்களின் ஸ்டேட்மெண்ட். அதிமுக சுதாரிக்க வேண்டிய நேரம் அது. அதனால சொல்றோம், நீங்க மற்ற நேரத்தில் ஏற்கனவே திமுக அதிமுக என்று இருமுனை போட்டியாக களம் இருந்தபோது திமுக எடுத்த நிலைப்பாட்டையே இப்ப உதாரணமா காட்டி இப்ப அந்த நிலைப்பாடு எடுக்காதீங்க. ஏன்னா இப்ப சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க பாஜகவுக்கு பாமகவுக்கு நீங்களே வாய்ப்பை கொடுக்காதீங்க. என்ன கிளைம் பண்றாரு அண்ணாமலை? நாங்க தான் வலிமையான எதிர்க்கட்சி, திமுக வெர்சஸ் பாஜக தான், நாங்க வளர்ந்துட்டோம், இத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டோம், சரித்திரத்தில் இல்லாத வகையில் நாங்கள் முன்னேறி வந்துட்டோம், எல்லா ஊர்லையும் கிளை பிறப்பிட்டோம், எங்கள் கொடி பறக்காத இடம் இல்லை, அதிமுகங்கிற கட்சியே இல்லை. இப்படி திமுக அதிமுகன்னு இருக்கும்போது இன்னொரு கட்சி திமுகங்கிற கட்சியே இல்லை அதிமுகங்கிற கட்சியே இல்லைன்னு பேசல. அதிமுகவே இல்லைன்னு திமுக பேசும், திமுகவே இல்லைன்னு அதிமுக பேசும். என் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லைன்னு எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்காங்க. மூணாவது ஒரு கட்சி திமுக இல்ல அதிமுக இல்லன்னு பேசக்கூடிய நிலைமை இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல. நீங்க நம்புறீங்க பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, இல்ல வளர்ந்து விட்டது, பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை பலவீனப்படுத்திடும் நீங்க நம்புறீங்க. அதெல்லாம் இல்ல, பாஜக வளரவே இல்லை, எங்களுடைய வாக்கு சதவீதம் தான் உயர்ந்திருக்கு, 2014 விட இந்த முறை பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் குறைந்திருக்குன்னு இபிஎஸ் நம்பும் போது அந்த கட்சிக்கு எப்படி அவர் பயப்பட போறாரு? அந்த கட்சியின் வளர்ச்சியை எப்படி அவர் பயந்து கன்சிடர் பண்ண போறாரு? அப்படின்னா அவ்வளோ வளராத அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பாமக பாஜக அணியே களத்தை தைரியமாக சந்திக்கும் போது நீங்கள் ஒரு விழுக்காடு ஓட்டு கூட வாங்கி இன்னும் நம்பிக்கை பெற்றிருக்கீங்கன்னா நம்பிக்கையோட களத்துக்கு போகணும். இன்னைக்கு சசிகலா அம்மையார் என்ன சொல்றாங்க? ஜெயலலிதா அம்மையார் சாதி பார்த்திருந்தா என்ன சேர்த்திருக்க மாட்டாங்க, நான் சாதி பார்த்திருந்தா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கியிருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சாதி கட்சி அது சுருங்கிருச்சுன்னு ஒரு முத்திரையை குத்துறாங்க. ஏற்கனவே நீங்கள் அதை மெய்ப்பிக்கிற வகையில் கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில் இடைத்தேர்தல் வரும்போது போட்டிக்கிட்டீங்க அதிமுக. அன்னைக்கு இதே தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துச்சு, அன்னைக்கு இதே திமுக தான் கூட்டணி தான் களத்தை சந்திச்சோம். அப்போ அன்னைக்கு நீங்க அராஜகமான தேர்தல், அந்த தேர்தல் இந்த தேர்தல் சொல்லி ஈரோடு இடைத்தேர்தல் புறக்கணி இல்லையே, களத்தை சந்திச்சிங்கல்ல. அன்னைக்கு பாஜக தானே பின்வாங்குச்சு. பாஜக போட்டியிடும் கொங்கு மண்டலத்தில் ஒரு பார்வை இருக்கும்போது அண்ணாமலை என்ன சொன்னாரு? அதிமுக தான் பெரிய கட்சி, அவங்களுக்கு தான் கேண்டிடேட் வேல்யூலாம் இருக்கு, அவங்களுக்கு தான் முகமறிந்த வேட்பாளர் கிடைக்கும். அதனால இப்ப பாஜக தானே அறிவிச்சது. இப்போ பாமக போட்டியிடும்னு யார் அறிவிச்சா? பாஜக தான் அறிவிச்சது. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று அண்ணாமலை அறிவிக்கிறார் பாமக போட்டியிடும்னு. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமை நோக்கி போயிட்டு தொடர் தோல்வியை நோக்கி அதிமுக போகுது. இது 11வது தோல்வியாகவும் அமைந்து விடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் எச்சரிக்கிறாரு. 1.5 வருஷத்துல 2026க்கான தேர்தல் களம் சூடாயிடும். இந்த நேரத்துல தொண்டர்களுடைய மனசையும் பார்க்கணும், இன்னொரு புறத்துல ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மையமா புறக்கணிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறதன் மூலமாக தொடர் தோல்வி அப்படிங்கறத ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம்னு கூட இபிஎஸ் நினைச்சிருக்கலாம் இல்லையா? இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரத்தில் நாங்கள் தான் போட்டிக்கிட்டோம். ரவிக்குமார் அண்ணன் வெற்றி பெற்றாரு. விக்கிரவாண்டி அதுக்குள்ளே தான் வருது. அந்த தொகுதிக்குள்ள
எங்களுக்கு அடுத்த நிலையில நல்ல வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்கு. ம். பாமக சரிபாதி வாக்குகளை கூட அந்த தொகுதியில வாங்கல. ஜெயிச்சுட்டா பரவாயில்ல அதிமுக, ஒருவேளை தோத்தாச்சுன்னா மீண்டும் தொடர் தோல்வின்னு பூதாகார படுக்கப்படும், ஒன்றிணைணும் அப்படின்ற குரல்கள் வலுப்பெற தொடங்கிடும். அது சிக்கல் இல்லையா இபிஎஸ்? இரண்டாம் இடத்தை பிடிப்பது என்பதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய வெற்றியே. அந்த இரண்டாம் இடத்தை பாமகவோ பாஜகவோ பிடித்து விடாமல் தடுப்பது என்பது அதிமுகவின் முன்னுள்ள மிகப்பெரிய சவால். அதுதான் இன்னைக்கு அதிமுகவை காப்பாற்றுவதற்கான முயற்சி, எடப்பாடி தலைமையை காப்பாற்றுவதற்கான முயற்சி போதுமானது. அதிமுக வெற்றிங்கிறதுக்கான அது காலத்தால் முடிவு செய்யப்படும், முதல் இடமா இரண்டாம் இடமா. ஆனா இன்னைக்கு அதிமுக அவங்களுடைய சர்வைவல் எந்த இடம்? இன்னைக்கு அவங்க இடத்தை யார் பிடிக்கிறா? இப்ப 10 இடத்துல நாங்க அதிமுகவை 3வது தள்ளிட்டோம் 4வது தள்ளிட்டோம்னு பிஜேபி சொல்லுதுல்ல, பாமக சொல்லுதுல தர்மபுரியில் அதிமுகவை நாங்க பின்னுக்கு தள்ளிட்டோம்னு. அப்ப திமுக முதலிடம், அதிமுக 2ஆம் இடம், அதிமுக முதலிடம், திமுக 2ஆம் இடம் இருந்த களத்துல அதிமுக 10 தொகுதியில 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போற நிலைமை இருக்கு இல்லையா? அப்ப அந்த 2ஆம் இடம் என்பது முக்கியமானது இப்ப அதிமுகவுக்கு. அப்ப எடப்பாடியினுடைய தலைமை அதை நிறுவனம், முதல்ல அதை நிறுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இடைத்தேர்தல்ல. இதை நிறுவதற்கு தானே ஈரோட்ல போய் நின்னீங்க. விளவங்கோடு இடைத்தேர்தல்ல 5000 வாக்குகள் தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் வந்துடக்கூடாதே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக. கன்னியாகுமரியினுடைய களம் நேத்து திடீர்னு அப்படி ஆனது கிடையாது. கன்னியாகுமரியில என் சொந்த ஊர் தொகுதியில 1996லயே தனியா நின்று தாமரை ஜெயிச்சிருச்சு. வேலாயுதம் இப்பதான் மறைஞ்சார், அவர் எம்எல்ஏ ஆனாரு. அங்க எப்படிப்பட்ட களம்னு தெரியும். அங்க இதற்கு முன்னாலையும் ஒரு கட்சி ஜெயிச்சா இன்னொரு கட்சி அது 2ஆம் இடத்துல பாஜக தான் வரும், அல்லது பாஜக ஜெயிச்சா 2வது இடத்துல திமுகவோ காங்கிரஸோ வரும். இதுதான் அங்க பார்த்திருக்கிறோம், கம்யூனிஸ்டோ வரும். அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஏற்பங்க கிடையாது. அது தெரிந்தும் இப்படித்தான் நம்ம தோப்போம், 3வதோ 4வதோ தான் போவோம்னு தெரிந்தும் கடைசியாக நடந்த விளவங்கோடு தேர்தலை அதிமுக சந்திச்சிருக்குல. தெரிஞ்சுதானே சந்திச்சது, தெரியாம சந்திக்கலையே. நம்ம ஜெயிச்சிருவோம்னா போய் விளவங்கோட்டுல நின்னுச்சு அதிமுக, அல்லது 2ஆம் இடம் பிடிப்போம்னு நின்னுச்சு. பாஜக தான் 2ஆம் இடம் பிடிக்கும்னு அதிமுக நல்லாவே தெரியும். தெரிந்துதான் அந்த களத்தை போய் சந்திச்சாங்க. இதே தேர்தல் ஆணையம் தான் நடத்துச்சு அந்த தேர்தலை. அப்ப கடைசி தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் கன்னியாகுமரியில போய். ஈரோட்ல கொங்கு மண்டலத்துல இடைத்தேர்தலை நீங்க சந்திச்சிருக்கீங்க. இப்ப விக்கிரவாண்டியில உங்களுக்கு சிவி சண்முகம் நல்ல கள செயல்பாட்டாளர் தான், இறங்கி வேலை பார்க்கிறவர் தான், அவரால் ஓட்டுகளை வாங்கிட்டு வர முடியும், அவருக்கு நாங்க ஒரு செல்வாக்கு இருக்குது, எல்லாமே தெரியும், வாக்குபலம் இருக்குங்க. ஏன் தேவையில்லாம களத்தை விடுறீங்க?